பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான குட் நியூஸ். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன். ஒருவேளை நீங்க ஒரு வியாதியின் கட்டுல இருக்கலாம், அநேக நாட்களாக ஒரு வியாதியின் படுக்கையில நீங்க இருக்கலாம். நம்பிக்கை அற்று, இவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இந்த வியாதி வந்துட்டு இனி இதுல இருந்து என்னை யார் விடுவிக்க முடியும்னு சொல்லி நம்பிக்கை அற்று நீங்க இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணுவேன், உன் காயங்களை ஆற்றுவேன். எசேக்கியேல் மரணப்படுக்கையில் இருந்த பொழுது, மரணத்துக்கு ஏதுவான வியாதி வந்த பொழுது எசேக்கியேல் தேவனை நோக்கி முறையிடுகிறார். தேவனுடைய சமூகத்தில் அழுது முறையிட்ட பொழுது தேவன் எசேக்கியேலுக்கு 15 வருடம் கூட்டி கொடுத்தார். எசேக்கியேலை கொண்டு தேவன் செய்ய வேண்டிய திட்டங்களை செய்து முடித்தார். அதே போல கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். உங்களுக்கு கர்த்தர் ஆரோக்கியம் வர பண்ணுவார். காயங்களை கர்த்தர் கட்டி அந்த காயத்திலிருந்து கர்த்தர் அற்புதங்களை செய்வார். வியாதியை கர்த்தர் மாற்றி போடுவார். உங்களுக்கு ஆயுசையும் பலனை தந்து தேவனுடைய திட்டங்களை நீங்கள் செய்து முடிக்கும்படியாக கர்த்தர் உடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார்.